ராஜா, சரி விடு, சாப்பாடு தான் சரியில்லை, நான் ஏதாவது பாட்டாவது கேட்குறேன், அந்த ரேடியோவை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி ராணி கிட்ட சொல்றாரு ராஜா. ராணியும் ரேடியோவை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ரேடியோவில் பாட்டு ஓடல, அதுக்கு பதிலாக ஒரு அறிவிப்பு வருது. அது என்னன்னா, ஹலோ, நான் தான் சோர கம்பீர ராட்சச மார்த்தாண்டன் பேசுகிறேன். மந்திர அடுப்பில் சமைக்க வேலையாட்கள் தேவை. யாருக்காவது மந்திர அடுப்பில் சமைக்க தெரிந்தால் என்னிடம் வரலாம். அவர்களை நான் எதுவும் இம்சை செய்ய மாட்டேன். அவர்களுக்கு சன்மானமும் தருவேன் அப்படின்னு ராட்சசன் ரேடியோவில் கொடுத்த விளம்பரம் வரும். அதை கேட்ட ராஜா, அந்த ராட்சசனுக்கு இருக்க கொழுப்ப, நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போன அடுப்பில் சமைக்கிறதுக்கு ஆள் கேட்டுட்டு ரேடியோவில் பதிவு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பல்ல கடிக்கிறாரு ராஜா. உடனே ராஜாவோட பையன் ராஜகுமாரன், அப்பா நான் போய் அந்த ராட்சசன் கிட்ட இருந்து அந்த அடுப்பை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே ராணி பயப்படுறாங்க. அவன் ரொம்ப கெட்டவன், பொல்லாதவன், அவன்கிட்ட நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ராஜகுமாரன், நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ராட்சசன் இருக்க இடத்துக்கும் இளவரசர் போய் இறங்கிடுறாரு. ராட்சசனையும் பார்க்குறாரு. ராட்சசன், நீ யாரு, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இளவரசர்கிட்ட. உடனே இளவரசர் சொல்கிறாரு, நான் ஒரு என்ஜினியர், அந்த மந்திர அடுப்பில் எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இளவரசர். ராட்சசனும் அதை ஏற்றுக்கிட்டு, வா எனக்கு இதில் சமைச்சு காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ராஜகுமாரன் அங்கே அடுப்புக்கிட்ட போய் மெல்லிய குரலில் சொல்கிறாரு, அடுப்பே டும் டும், சமைத்துவை டும் டும், அரக்கன் தின்ன டும் டும், படைத்துவை டும் டும் அப்படின்னு பாட்டு பாடுறாரு. உடனே அடுப்பும் அரக்கனுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் செஞ்சு தருது. அந்த அரக்கன் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்க போயிட்டான். இதுதான் கரெக்டான சமயம், அடுப்பை எடுத்துட்டு நம்ம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜகுமாரன் கிளம்புறாரு. வாசப்படியில் ராட்சசனோட நாய்ங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. அதுங்க கத்துற சத்தம் கேட்டு அரக்கன் ஏஞ்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜகுமாரன், அடுப்பே டும் டும், சமைத்துவை டும் டும், அரக்கனது நாய்கள் டும் டும், மயக்கவை டும் டும் அப்படின்னு பாட்டு பாடுறாரு. உடனே அடுப்பும் அந்த நாய்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் படைச்சு தருது. அதெல்லாம் அந்த நாய்களுக்கு கொடுக்குறாங்க. நாய்கள் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கு. உடனே ராஜகுமாரன் அவர் வந்த குதிரை மேலே ஏறி தன்னோட அரண்மனையை நோக்கி புறப்பட்டு போயிடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்களோட பொருளை ஏமாற்றி எடுக்கிறது தவறு. அப்படி ஏமாற்றி நம்ம எடுக்கிற பொருள் நம்மக்கிட்ட நிலைச்சி இருக்காது. தேங்க்யூ.